இன்னைக்கு சப்ளிமெண்ட்ரியில் சரீரத்தை பற்றி நம்ம உடம்பை பற்றி சரீரத்தை பற்றி வியாசர் ஒரு இது எழுதியிருக்கார். ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கார். விஷ்ணு புராணத்தில் இருக்குது அந்த ஸ்லோகம். விஷ்ணு புராணத்தில் இல்லை, விஷ்ணு புராணத்தோட அந்த முன்னுரைன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வியாசர் முன்னுரையில் விஷ்ணு புராணத்துக்கு முன்னுரை எழுதினது அதில் எழுதியிருக்காரு. இது ஒரு அபூர்வமான ஸ்லோகம். இது அவ்வளோ சீக்கிரம் யாரும் நிறைய பேர் இதை நான் பார்த்து சொன்னதா எனக்கு தெரியல, யாரும் இதை பார்த்ததாகவும் தெரியல, பார்த்து சொன்னதும் தெரியல. எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்லோகம் அவ்வளோ ஒரு அருமையான ஸ்லோகம். அதை சொல்கிறேன், இப்போ கேட்ட அப்புறம் தான் உங்களுக்கு தெரியாது. இந்த ஸ்லோகத்தை எல்லாரும் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. அஸ்தூலம், ஸ்நானபந்தம், இது எல்லாமே நம்ம உடம்புல இருக்கிற சரீரத்தை பற்றின விஷயம். பாட்டை முதல்ல சொல்லிடுறேன், அப்புறம் வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் சொல்கிறேன். விஷ்ணு புராணத்தில் இருக்குது. அஸ்தூலம் ஸ்நானபந்தம் மாம்ச ஸ்லோமித லேபனம். அஸ்தூலம் ஸ்நானபந்தம் மாம்ச ஸ்லோமித லேபனம் சர்மாவனர்த்தம் துர்கந்தகி பூர்ணம் மூத்திரபுருஷியோகோ ஜரரோகயதனம். அஸ்தூலம் ரஜஸ்வலம் ஹரித்யஞ்ச பூதாவாசம் இமம் சயதே சமாவிஷ்ணம். இது பாட்டு. மறுபடியும் சொல்கிறேன், கேட்டுங்கோ. அஸ்தூலம் ஸ்நானபந்தம் மாம்ச ஸ்லோமித லேபனம் சர்மாவனர்த்தம் துர்கந்தகி பூர்ணம் மூத்திரபுருஷியோகோ ஜரரோகயதனம். அஸ்தூலம் ரஜஸ்வலம் அரித்யஞ்ச பூதாவாசம் இமம் சயதே சமாவிஷ்ணம் அப்படின்றது. இதுக்கு அர்த்தம் சொல்கிறேன், கேட்டுங்கோ. அஸ்தூலம்ன்றது உடல், நம்ம உடம்பு. அஸ்தூலம்னா நம்ம உடல் தான் அஸ்தூலம். அஸ்தூலம்ன்றது ஸ்தூல உடல் சொல்கிறோம் பாருங்க. ஸ்தூலம்னு சொல்லுவாங்க உடலை, ஸ்தூல உடல்ன்றாங்க. அதான் அஸ்தூலம்னா உடல். ஸ்நாயுபந்தம் ஸ்நாயுன்னா தோல். சான்ஸ்கிரிட்ல ஸ்நாயுன்றது நம்ம உடம்புக்கு தோல். ஸோ பந்தம்னா பிடிச்சிட்டு இருக்கு, தோல் பற்றிய நிலையில் இருக்கான் அந்த உடல். அஸ்தூலம் ஸ்நானபந்தம் தோல் 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 மூடி இருக்கிற உடல் அப்படின்றது, தோல் பிடிச்சிட்டு இருக்கிற உடல் அப்படின்றது அந்த இடத்துல ஸ்நானபந்தம். மாம்ச ஸ்லோமித லேபனம், இதில் மாம்ச ஸ்லோமித லேபனம் நாளாக பிரிச்சுங்க. மாம்சன்றது சதை, ஸ்லோமிதன்றது பல அழுக்கு உடம்புல இருக்கா, எத்தனையோ அழுக்கு. என்ன சொல்றது, அதாவது மாம்ச மிதஸ்லோ லேபனம்னு சொல்லலாம். அதை அப்படி சொன்னால் சரியா இருக்கும். மாம்ச மிதஸ்லோ லேபனம், மாம்ச ஸ்லோமித லேபனம் பாட்டில் இருக்கு. மாம்ச மிதஸ்லோ லேபனம்னு சொன்னால் சரியா வரும். மாம்ச மிதன்றது மிதனா மூடப்பட்ட, எப்பயுமே மூடி இருக்கிறதுக்கு பேர் மிதன்னு அர்த்தம். மாம்ச மித ஸ்லோ ஸ்லோ. அது அந்த ஸ்லோவுக்கு அர்த்தம் என்னன்னா பல அழுக்கு. அழுக்குன்னா என்ன அழுக்கு? ரத்தம், கண்ணில் பீழையின்வாள், அது மலம், மூத்திரம், வேர்வை, நீ என்னென்ன இத்தியாதி இருக்கோ அத்தனையும் கலந்தது. அதான் அழுக்குகள், பல அழுக்குகள். லேபனம்னா பண்டம், பட்சணம்ன்றான் பாருங்க. பட்சணன்றது இங்கே நம்மளுக்கு சாப்பிடக்கூடிய, விரும்பி எடுத்துக்கக்கூடிய பண்டம் பட்சணம். லேபனம்னா ஒன்றுமே இல்லாத, எதுவுமே இல்லாத ஒரு ஜடப்பொருள், அதுதான் லேபனம். பண்டம், ஏதோ ஒரு பண்டம், அவ்வளோதான். அதுக்கு மாம்ச ஸ்லோமித லேபனம்னா என்ன அர்த்தம்? சதையால் மூடப்பட்ட பல அழுக்குகள் நிறைந்த பண்டம் அப்படின்றது மாம்ச ஸ்லோபித லேபனம். சர்மாவனர்த்தம்ன்றத சர்ம வ நர்த்த அகம் அப்படி வச்சுக்கணும். சர்மன்னா தோல், வன்னா முடி. வேன்றது முடி, உடம்புல இருக்க முடி இருக்கு பார்த்தீங்களா, அது உடம்புல தலையில இருக்க மொத்தத்தில் முடிக்கு வேன்னு பேர். சர்ம வ. நர்த்தம்னா நகம், கை காலில் இருக்க நகம். அது அகம்ன்றது தனக்குள்ள இருக்கிறது, தன்னுள்ள கொண்டது. சர்மாவனர்த்தம்னா என்ன அர்த்தம்? தோல், முடி, நகம், இதையெல்லாம் தன்னுள்ளே கொண்டது. அதெல்லாம் அழுக்கு, இதெல்லாம் எதுக்குமே உபயோகப்படாது. இது இதெல்லாம் தன்னுள்ளே கொண்டது. எது? இந்த உடலை பற்றி சொல்ற விஷயம் இது. அடுத்தது பாருங்க, துர்கந்தகின்னா கந்தகம். கந்தம்னா வேர்வை, கந்தம்னா வேர்வை. காந்தம்னா இருக்கக்கூடியது,
மனமான ஒண்ணுக்கு காந்தம்னு பேரு, ஈர்க்கக்கூடியதுக்கு பேரு காந்தம்னு பேரு. அது ஆனா கந்தம்னா வியர்வை. கந்தம்ன்றது வந்து அதே வாசனை தான், கெட்ட வாசனை, கெட்ட வாசனை. அதான் துர்கந்தகி. வேர்வைன்னு தான் கந்தகம். துர்கந்தகின்னா கெட்ட நாத்தம். நீங்க வந்து இப்போ வேர்வை வெயில்ல போட்டு போயிட்டு வரீங்களே, வேர்வையை மடிச்சு கொஞ்சம் வேர்வை போட்ட வேர்வை இருக்க சட்டையை உங்க உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் அது உங்களுக்கு தெரியாது, ஒன்றும் நாட்டம் தெரியாது. நீங்க பாட்டு உடம்பு போட்டுட்டே இருக்கலாம், ஒன்றும் தெரியாது. ஆனா கைட்டி சுருட்டி ஒரு மூலையில வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எடுத்தும் போது பாருங்க, வாந்தி வரும். அதுதான் உடம்புல இருக்கிற நாத்தம். அதுதான் துர்கந்தகி என்றது. அதுதான் துர்கந்தகி. பூர்ணம் மூத்திர புருஷி யோகோ. புருஷி யோகம், புருஷின்றது மலம். மூத்திர புருஷி யோகோ. பூர்ணம்ன்றது வந்து முழுசம், இந்த உடம்பு முழுசம். இதுல ஒன்றும் பெருசா நீங்க ஒன்றும் உங்களுக்கு வந்து இது நல்ல இடம், அது நல்ல பாகம்லாம் சொல்றதுக்கு இல்லை. பூர்ணம், அதான் பூர்ணம் முழுசும். மூத்திர சிறுநீர், புருஷின்னா மலம். மலம் கொல்லைக்கு போறமே, அது லெட்ரின் போறமே, அது புருஷின்னா மலம். மூத்திர புருஷி யோகோ. யோகோன்றது வந்து இந்த சரீரம், உடம்பு. இந்த சரீரம் பூர்ணம் மூத்திர புருஷி யோகோவில் இருக்கும் அந்த உடம்பு. அவ்வளவும் இதெல்லாம் முழுசும் வந்து மலமும் சிறுநீரும் கலந்துதான் இருக்கான். அதான். அடுத்தது ஜராரோக யதனம். ஜரான்றது என்னன்னா கேட்டுத்தன்மை, பூப்புன்றோம் இல்லையா, அதுதான் ஜரா. ரோகன்றது வியாதி. ஜரா ரோக யதனம். யதனன்றது யதான்றது யதா பிளஸ் அனம். யதா பிளஸ் அனம் தான் யதனம். எப்போதும் யதனம்ன்றது வந்து, அனம்ன்றது வந்து அந்த டைம். யதானம்னா யதா அண்ணா எப்போ பார்த்தாலும், யதான்னா எப்போ பார்த்தாலும், அனம்னா அந்த நேரம், அதாவது அந்த ஹேப்பனிங் டைம் அது. அதுதான் அனம்னா அந்த நடக்கிற நேரம். யதான்னா எப்பையும். இப்போ யதனம்னு போது எப்போதும், எப்போதும் எப்பயுமே. இது வந்து இதுக்கு வந்து ராத்திரி என்ன ஸ்மெல்லா இருக்கும், காத்தால வந்து தான் நாத்தம் அடிக்கும், 10 மணிக்கு தான் நாத்தம் அடிக்கும், 11 மணிலேருந்து வாசனை வந்துடும். நம்ம சொல்றோம் பாருங்க, காத்தால சாயந்தரம் காத்தால 6 மணி வரைக்கும் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி குளிரா இருக்கும், அதுக்கப்புறம் வெயில் வந்துடும்ன்றமே. அதெல்லாம் கிடையாது இந்த உடம்புக்கு. எப்போதும் இதுதான் ஆதூலம். ஆதூலம்னு சொல்றாங்க. தூலம்னா கவலை. மனசுக்கு மனுஷனுக்கு வந்து தீராத கவலை மனசுக்குள்ள பிடிக்கிறது பாருங்க, தூலம்ன்றது கவலை. ஆதூலன்றது எப்போதும் கவலை. இதுல யதனம் வந்தது பாருங்க, அது மாதிரி அதுல வந்து இந்த சான்ஸ்கிரிட்ல மட்டும் இந்த இசு ஹூ ஹா இதெல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா ஒன்னு ஆப்போசிட் மீனிங்கை கொடுக்கும், இல்ல அதுலயே ரொம்ப பெஸ்ட்ன்ற அந்த மீனிங்கை கொடுக்கும், இல்ல நெகட்டிவ் மீனிங்கை கொடுக்கும். ஒரே வந்து ஒரு எழுத்தோட ஒரு ஆதூலம்னு இதுல இருக்குல்ல, இந்த வந்து இது இங்க சேரும் போது வந்து எப்போதும்னு வருது. இன்னொரு இதுல பாத்தீங்கன்னா மிகச்சிறந்தன்ற மாதிரி இருக்கும், இன்னொரு இதுல பாத்தீங்கன்னா மிக மோசமானன்ற அர்த்தத்தை கூட கொடுக்கும். அதனால இந்த சான்ஸ்கிரிட்ல இருக்க அந்த வேர்டிங் சம்பந்து ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும், ரொம்ப ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும், அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அது அந்த இடத்துல அங்க நீங்க அப்படி வந்தது இது அந்த அப்படி அதுக்கு மீனிங் சொல்லி இருந்தது, இப்ப இது இந்த இடத்துல ஆவுக்கு மீனிங் இப்படி வருதுன்னு கேட்கக்கூடாது. அது சேர்ற பொருள் வார்த்தையை பொறுத்து தான் இருக்கு. ஆதூலம். ஆதூலம்னா கவலை, எப்போதும் கவலை. ரஜஸ்வலம். ரஜஸ்வலம்ன்றது அதான் முதலே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அந்த பொம்மநாட்டிகளுக்கு மாசத்துக்கு 3 நாள் வருது, அதுதான் ரஜஸ்வலம். ஹரிதயஞ்ச. ஹரிதயஞ்சன்றது அடுத்தது. ஹிருதயஞ்சன்னா ஹிருதயம்னா நிலையா இருக்கிறது, ஹிருதயஞ்சன்னா ஒரு ஸ்டடியா இருக்கிறது. ஹரிதயஞ்சன்னா நிலையில்லாத, நிலையே கிடையாது. இந்த உடம்பு தான் சொல்றாரு எல்லாமே, நிலையில்லாத உடல்ன்றதுக்கு ஹரிதயஞ்ச அப்படின்றார். பூதாவாசம். பூத உடலின் மீது பூதாவாசம்ன்றது பூத பிளஸ் ஆசம்னு சொல்லணும். அது ஆசம்னா பற்று பிடிச்சிக்கிறது. பூதாவாசம்னா ஆசம்னா இந்த பூத உடல், இந்த உடம்பு இருக்க இதை வந்து பிடிச்சிக்கிறது, அதுதான். அதுக்கு பேர் தான் அந்த பூதாவாசம்ன்றது வந்து இந்த உடம்பு வந்து பிடிச்சிக்கிறது, அதுதான் பூதாவாசம்ன்றது. அந்த பூதாவாசம். இமம் செயதே. இமம் செயதேன்றது வந்து, இமம்ன்றது வந்து இப்பயே உடனேன்றமே, அட்வான்ஸ்ன்றோம் இல்லையா, அதுதான் இமம். இமம்னா அதுதான். செயதேன்னா விடுறது, செயதேன்னா விடுறது. இவ்வளவுத்தையும் சொல்லிட்டு இமம் செயது சமாவிஷ்ணம் அப்படின்னு கொண்டு முடிக்கிறார்.
இது இப்படிப்பட்ட ஒரு இத்தனை சொன்னேனே, இது எல்லாம் இந்த பூத உடல். இந்த உடலை விடுறதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? இதையெல்லாம் நம்ம கேட்ட உடனே நமக்கே வேறு போறது இல்லையா? நமக்கே ஒரு ஆழ்ந்த சிந்தனையில தெய்வ சக்தியில் நீங்க உட்காந்து யோசனை பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு உடம்பு வச்சுன்னு இது தேவையாது, இதை வச்சு நம்ம இது பண்ணுவேன். சமா விஷ்ணம் அப்படின்னா சமான்னா நினைச்சு உருகிறது, அப்படியே மனசார அப்படியே உருகிறது. சிலர் பார்த்தீங்கன்னா தெய்வத்துக்கிட்ட போய் அப்படியே உருவாங்க. இப்படி பண்ணிட்டே என்ன, எனக்கு நான் எப்படியோ நினைச்சேனே, எனக்கு இது நடக்கணும்னு நினைச்சேனே, என்ன இது மாதிரி பண்ணலாமா, நீ இப்படி பண்ணிட்டியே பெருமாள், இப்படி பண்ணிட்டியே, அப்படி உருகிறது. அதுதான் அப்படியே உருகிறது, நினைச்சு உருகிறது. எனக்கு இதை தரமாட்டியான்னு கேட்கறதுன்றது மட்டும் இல்லை, திட்டுறது எல்லாமே எல்லாமே. உன்னை அடிச்சா என்ன, உன்னை உதைச்சா என்ன, நீ இந்த மாதிரி பண்றிய இப்படின்னு இப்படியெல்லாம் கூட சிலர் இருக்காங்க, வேண்டுதல் இருக்கு, சிலர் வேண்டுவாங்க. அதனால அதுவும் ஒரு வேண்டுதல் தான். அதான் சமா. சமா விஷ்ணுன்றது, சமான்றது உருகிற நிலை, உன்னதமான நிலை. தெய்வ பக்தியை வந்து ரொம்ப மேம்பட்ட நிலை இது. கீழே வச்சு ததிபாண்டவர்னு ஒருத்தர் வந்து இதுல பாத்தீங்கன்னா பாகவதத்துல ததிபாண்டவர்னு ஒருத்தர் கிருஷ்ணனை வந்து ஓடி வந்து ஒளிய பசங்க கூட விளையாடும் போது ஒரு பானை இருக்கு, எங்க ஒளிஞ்சுக்கிட்டு அந்த பானைக்குள்ள ஒளிஞ்சுக்கோன்றார். ஒளிஞ்சு மூடிட்டுறார். மூடிட்டு நீ நான் மூடியா, நான் இங்க இருக்கேன், நீ யார்ட்டையும் சொல்லாதேன்றார். வரவங்க கிட்ட இங்க இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அவ்வளவுதான், பானையை திறக்கவே இல்லை. நீ அங்கேயே இங்கேயே தான் இருக்கணும்ன்றார். பெருமாளும் அங்கேயே கட்டுப்பட்டு இருக்காரு. இது தத்திபாண்டவர் கதைன்னா அது ஒரு அது ஒரு இதுவே இருக்கு. அதை ஒரு தடவை நான் வெயிக்கப் பண்ணேன்னா கரெக்டாக சொல்லுவேன் உங்களுக்கு. அந்த மாதிரி அது மாதிரி பெருமாளை வந்து எப்படி வேணாலும் வச்சுட்டு யாரும் எப்படி வேணாலும் நட்பு பூண்டுறது, அடிக்கிறது, உதைக்கிறது, பெருமாளுக்கு ஆச்சரியம் இருக்கிறது, அம்மாவா இருக்கிறது, அப்பாவா இருக்கிறது, எப்படி வேணாலும் அவரை நினச்சி நீங்கள் துதிக்கலாம். அதான் உருகு நிலை. சமா சமா விஷ்ணம், மகாவிஷ்ணுவை நினைத்து உருகணுமா. எதுக்கு இந்த மாதிரி சொன்ன ஒரு உடம்பு இருக்கே, இப்போ சொன்ன இந்த மாதிரி ஒரு உடம்ப இமம் செய்யதே, இப்போதே விட்டுறணும் அப்படி இருக்கு. இப்படி நினைச்சு உருகணுமா. இது வந்து ஒரு வியாசர் சொன்ன பாட்டு. இது வியாசரோட விஷ்ணு புராணத்துல வியாசர் சொன்னதா அதனோட முகப்புரையில அந்த முன்னுரை இது பண்ணுவாங்க இல்லையா, அதுல இருக்கு இந்த பாட்டு. யாரு எழுதினாங்கன்றது தெரியல, அதெல்லாம் கரெக்டா தெரியல எனக்கு. அதுல இருக்கு, அதுல இதை எழுதியிருக்காங்க. ஆனா வியாசர் எழுதினது தான் இது. எழுதினது வியாசர் தான், வியாசரோட இதுதான். பாகவதத்துல அவர் தான் எழுதியிருக்காரு. இப்படியா இருக்கணும், இந்த ஒரு நிலைக்கு நம்ம வந்தோம்னா நம்ம ஜாதி. அதுதான். தேங்க்யூ.